ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 4 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. ஃபைனலா சாண்ட்ராக்கான அந்த குறும்படம் போட்டுட்டாங்க. அதுதான் விஜய் வந்து அங்க அட்ரஸ் பண்றாப்ல. அதாவது நான் வந்து 2 வருஷம் ஆக போகுது, இந்த 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் குறும்படம் போட போறேன் அப்படின்னு உடனே நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சரியான ஷாக்கு. ஐயோ, யாருக்கு என்ன ஆப் இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்துறத பார்க்க முடிஞ்சது. அப்போ விஜய் கேட்கிறாப்ல, உங்களுக்கு எதனா அதை பத்தி கெஸ் இருக்கா, என்ன போட போறன்றத பத்தி அப்படின்னு கேட்ட உடனே நம்ம விஜய் போட என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிடுறதுல எதனா ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல கூட சாப்பிடுறதே யோசிங்க, டாஸ்க பத்தி எல்லாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம சபரி என்ன சொல்றாருன்னா, பிரவீன் எதனா ஒரு விஷயம் வந்து பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் சார், அந்த பிராங்க் ஒண்ணு பண்ணாங்களே அதை வச்சு ஏதோ ஒன்று சொல்றாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா யாருமே வந்து கடைசி வரைக்கும் அது ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து சாண்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்கன்றது கண்டே பிடிக்கல. அதாவது அவங்க டாஸ்க் போது மட்டும் தான் அந்த மாதிரி இருந்தாங்க, மற்ற டைம்லாம் வீட்டுல வந்து ஒரு நார்மலா தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க கண்டுபிடிக்கலன்றது ஆச்சரியமா இருந்தது. பட் விஜேஎஸ் அந்த குறும்படத்தை போட்டு சாண்ட்ராக்கான அப்ளாஸ் வேற லெவல்ல இருந்துதான். அதாவது நம்ம விஜய் பார்வதி வியன்னாலாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவ்வளவுதான் சாண்ட்ரா பண்ணலாம் வெளியே தப்பா போயிருக்கும், அவங்களை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் இந்த குறும்படத்தை போட்டு காமிச்சோன்னே இது சீக்ரெட் டாஸ்க்னு தெரிய வந்தோடனே அவங்க ஃபேஸ் எல்லாம் எப்படி ஆக போகுதுன்னே தெரியல. நம்ம சாண்ட்ராலாம் லிட்டரலி அழுதுருவான்னு நினைக்கிறேன். இது யாரான இவரனால உட்காந்து ஒரு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், எல்லாத்துலயும் போய் ரீசர்ச் பண்ணிட்டே இருந்தேன், என்னைக்கு அசிங்கமா இருக்கிற நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம விக்கில் சொன்னார்ல, அந்த மாதிரி இவங்களை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் செம்ம டாஸ்க் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் சாண்ட்ரா அவர்கள் மட்டும்தான். அது வந்து சீக்ரெட் டாஸ்கா இருந்தாலும் சரி, வேற எந்த டாஸ்கா இருந்தாலும் சரி, அவங்க வர நாட்கள்ல வந்து இறங்கி ஆடுவாங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து மக்களே. உங்களோட கருத்து என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். பட் சாண்ட்ராக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, விஜேஎஸ் வந்து அதாவது நீங்க இந்த கேமை நல்லா விளையாடி இருக்கீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்ளாஸ் பண்ணிருக்காரு, அவங்க அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் அவங்களுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் கொடுத்துருக்காப்ல. ஒருத்தர் வந்து நான் டைரக்டா நாமினேஷன் பண்ற பவரையும் கொடுத்துருக்காப்ல. இதுதான் இங்க ஹைலைட். யாரை வந்து டைரக்டா நாமினேஷன் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் நான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே மக்களே, இதுதான் வந்து இன்னைக்கான அப்டேட். ஃபைனலி இந்த சீசன்ல ஒரு குறும்படம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் கேட்டீங்க என்ன ப்ரோ குறும்படம் போடுவாங்களா போட மாட்டாங்களா, 3 ப்ரோமோ வேற முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமேட்டு எங்க இருந்து போட போறாங்க, நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. நாங்க என்ன ப்ரோ சொல்றது, அங்க இருந்து வந்து அப்டேட் நான் கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஷோல வரும்போது நிறைய எபிசோட் வரும்போது கட் பண்ணி தூக்கிறானுங்க ப்ரோ, அது நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி பண்றானுங்கன்னே சொல்லிட்டு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கொடுத்த அப்டேட்ல இது ஒன்னாவது கரெக்டா வந்ததுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுறேன். சரி மக்களே, அடுத்த வீடியோல பார்ப்போம். அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.